தக்காளி வெங்காயம் 4 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. துவரம்பருப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு 15 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. நல்லா மெசிச்சுட்டு உரிச்ச 3 பல்லு பூண்டு இது மாதிரி இடிச்சுக்கோங்க. எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், ப்ரௌனிஷாக வர வரையும் வறுத்துக்கணும் பூண்டு. அதுக்கப்புறம் 2 நீட்டு மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கணும். சாம்பாரில் உப்பு 2-3 கொதி வந்ததும் நிப்பாட்டிடுங்க. கடைசியாக கொத்தமல்லி இது மாதிரி தூவி விட்டுக்கோங்க. ஒரு கலர்